மகளிருக்காகவே வாழ்ந்து முதலமைச்சராக இறக்கும் புண்ணியத்தை பெற்ற அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை நினைவு கூறுகிறேன். மகளிருக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இந்த நேரத்தில் அவரை பாராட்டுவதும் அவருக்கு மரியாதை செலுத்துவதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்பதால் தான் இதை நான் செய்கிறேன். எப்படியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி செலுத்தான் ஆக வேண்டும். இடையில் ஒரு ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் அன்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த பண்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். பண்பாளர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார். அவருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பாராட்ட வயதில்லை, இருந்தாலும் சொன்னது சொல்லை மாற்ற முடியாது. அவருக்கு என் பாராட்டுக்களை எப்பொழுதும் உரித்தாக்குவேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்றுமே நல்லவைகளை செய்வார் என்பதற்கு இதுவே நல்ல உதாரணம். எல்லாம் நன்மைக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு பொருத்தமான நபர்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகையும் மகளிருக்கு இலவச பஸ் பாஸையும் வழங்குவதற்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்த வயதில்லை, வணங்கிக் கொள்கிறேன். அவர் புகழ் நீடூடி வாழ வேண்டும். இப்பொழுது மகளிர் தினத்திற்கு வருகிறேன். மகளிர் தினம் என்பது மகளிருக்காக உலக அரங்கில் அளிக்கப்பட்ட அங்கீகாரமாகும். அதற்கு பொருத்தமான செயல்களை செய்தால்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து கூறினேன். அதற்கு அவர் மீண்டும் ஒரு முறை எத்தனை முறை சொன்னாலும் அவருக்கு வாழ்த்து கூறுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. அமைச்சரவையிலும் பல பெண் அமைச்சர்களுக்கு அவர் முக்கியத்துவம் அளித்திருப்பது, அவரது சகோதரி கனிமொழி அம்மா அவர்கள் எம்பியாக இருப்பது, அவர்கள் மகளிருக்கு திமுக எந்த அளவுக்கு மரியாதை செய்கிறது என்பதற்கு நல்ல உதாரணம். மகளிர் என்றுமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நான் மறுபடியும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன். எப்படி நாம் பிறந்து வளர்கிறோமோ, எங்களை மாறி ஊனமுற்றவர்கள் பிறந்து வளர்கிறார்களோ அதே போல நாங்கள் எப்படி கஷ்டப்படுகிறோமோ ஒரு ஊனமுற்றவராக, அதே போல மகளிரும் பல கஷ்டங்களை படுகிறார்கள். மன ரீதியாக, அலுவலக ரீதியாக என்று பல கஷ்டங்களை அவர்கள் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் நீடூழி வாழ வேண்டிக் கொண்டாலும் தவறில்லை. மகளிர் என்றும் நல்ல அங்கீகாரத்துடனும் வாழ்க்கை உத்தரவாதத்துடனும் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மகளிருக்காக என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். இது என் தாய் மீது ஆணை. நன்றி அனைவருக்கும்.